வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் வெளிவந்த மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாக தான் பேசப் போகின்றோம். இலங்கை வாழ் மக்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. அதாவது வரவு செலவு திட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கான அமர்வுகளும் பாராளுமன்றத்தில் இடம்பெற காத்திருக்கிறது. இந்த நிலையில தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட இருக்கக்கூடிய இந்த வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட காத்திருக்கிறது சொல்லி ஒரு தகவல் ஒன்று இன்றைய தினம் வெளியாக இருக்கிறது. இந்த தகவலை வெளியிட்டவர் யாருன்னு சொல்லி சொன்னா பிரதி அமைச்சர் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதாவது கடந்த காலங்கள்ல அரசாங்கம் எவ்வாறான நலத்திட்டங்களை முன்வைத்திருந்தது, குறிப்பாக அஸ்வசம கொடுப்பனவுகள், அதே நேரத்துல பாடசாலை மாணவர்களுக்கான உபகரண கொடுப்பனவுகள், ஆசிரியர்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பாக, ஆசிரியர்கள் எல்லாம் ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பாக பல விடயங்களை கடந்த காலத்துல வரவு செலவு திட்டத்தினூடாக அரசாங்கம் முன்வைத்திருந்தது. எனவே வரப்போகின்ற வரவு செலவு திட்டத்துல மக்களுக்கு பல நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட இருப்பதாக பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். எனவே பல்வேறுபாடு நலத்திட்டங்கள் முன்வைக்க காத்திருக்கிறது என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்துல இந்த அரசாங்கத்தினுடைய வருமானத்தை அதிகரிப்பதை நோக்காக கொண்டுதான் இதன் மூலமாக மக்களுக்கான நலத்திட்டங்கள் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பிரதி அமைச்சர் இந்த ஒரு கருத்தை இன்றைய தினம் பதிவு செய்திருக்கின்றார். இவ்வாறு பிரதி அமைச்சர் தெரிவித்திருந்தாலும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கக்கூடிய நலத்திட்டங்கள் தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும் அரசாங்கம் தற்சமயம் வரை ஒரு அதிகாரப்பூர்வமாக முன்வைக்கப்படவில்லை என்பதையும் இங்கு குறிப்பிட்டு கூற வேண்டும். இதே நேரத்துல மேலும் வந்திருக்கக்கூடிய பல செய்திகளை பார்க்கிற போது, குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. அதாவது ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி காலத்தின் போது வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த மதுபான உரிமை பத்திரங்களுடைய பட்டியல் சட்டபூர்வமானது என்று நிதியமைச்சருடைய செயலாளர் ஹர்ஷினா சூரிய பெரும நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளதாக வர்ண ராஜபக்ஷ ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். தன்னுடைய இணைய சேனல்ல ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். இதன் அடிப்படையில் அவர் கூறிய கருத்துக்களை பார்க்கிற போது, இந்த உரிமம் வழங்கப்படுவது மிகவும் சட்டபூர்வமாக செய்யப்பட்டதாகவும் வழங்குவது சரியானது என்றும் பிரமாண பத்திரத்துல கூறப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார். அதே நேரத்துல இந்த வழக்கினுடைய குற்றச்சாட்டுகளை விரைவில் கைவிட வேண்டும் என்று சொல்லியும் உரிமங்கள் நடைமுறைக்கு வர அனுமதிக்க வேண்டும் என்பதும் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக அரசாங்கத்திடம் இது தொடர்பாக அவருடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இந்த உரிமங்கள் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. ஆனாலும் அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில பார்க்கிற போது ஒரு குழுவினர் நீதிமன்றத்திற்கு சென்று இந்த உரிமைகளை வழங்கியது தவறு என்றும் அதை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லியும் குறிப்பிட்ட சில குழுவினர் நீதிமன்றத்துல கோரியிருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கின்றனர். மேலும் பல விடயங்களை பார்க்கிற போது, அவர் கூறின விடயங்களாக பார்க்கிற போது இந்த உரிமங்கள் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே அவ்வாறு கூறிதான் அந்த வழக்கில் சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ள வசந்த சமரசிங்க நீதிமன்றத்துல முன்னிலையாகவில்லை என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த அனுமதி பெற்றதாக கூறக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதிகளையும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்பதும் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. எனவே இணைய சேனலில் தான் இந்த ஒரு கருத்து பதிவை அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் வந்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாக பார்க்கிற போது, இலங்கையில அண்மை காலமாக இலங்கையை விட்டு வேறு நாடுகளுக்கு புலம்பெயரக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில 2024ஆம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பின்படி பார்க்கிற போது அந்த அறிக்கையில நாட்டில ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்நாட்டு இடப்பெயர்வுகளுக்கான முக்கிய காரணங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில அது தொடர்பாக பார்க்கிற போது இலங்கையில 3.1 மில்லியன் உள்நாட்டு மக்களுடைய 40% அதிகமானோர் திருமணத்திற்கு ஒரு காரணமாக கொண்டு இடம்பெயர்ந்திருக்கின்றனர் என்று சொல்லப்படுகிறது. இதே நேரத்துல இடப்பெயர்வுகள்ல பெருமளவானோர் கொழும்பு மற்றும் ஹம்மகா மாவட்டங்களுக்கு சென்று குடியேறியதாக கூறப்படுகிறது. திருமணத்தை தவிர்த்து வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஏதாவது தேவைகளாக இருக்கட்டும்,
மற்றும் நிரந்தர வதிவிடத்திற்காக இருக்கட்டும், இப்படிப்பட்ட நிலையிலையும் முக்கியமாக இடம்பெயர்வுகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது உள்நாட்டு அளவில். அதுல வேலைவாய்ப்புக்காக 17% மாணவர்களும், குடும்ப தேவைக்காக 16% மாணவர்களும், நிரந்தர வதிவிடத்திற்கு திரும்புவது தொடர்பாக 11% மாணவர்களாகவும் இப்படியாக குடிபெயர்வுகள் அதாவது இடம்பெயர்வுகள் இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் கல்வியாகட்டும், மீள்குடியேற்றமாகட்டும், பேரழிவுகளாகட்டும் தொடர்பான இடம்பெயர்வுகளும் சிறிய அளவில் மிகச்சிறிய அளவில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பெரும்பாலான மாவட்டங்களில் திருமணம் என்பதே மக்களை ஓரிடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்திய முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதாக அந்த அறிக்கை 2024 ஆண்டு வெளியான அறிக்கை சுட்டிக்காட்டி இருக்கிறது. இதே நேரத்துல பார்க்கிற போது இந்த சிறுவர்களுக்கான இந்த தொலைபேசி பாவனை என்பது மட்டுப்படுத்தப்பட்டதாக இல்லாட்டி அவர்களுடைய அந்த பாவனையை குறைப்பதற்காக அரசாங்கம் செயற்றிடங்களை முன்னெடுக்க இருப்பதாக அண்மை காலமாக செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது இலங்கையில இந்த 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது குறித்து மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சு தன்னுடைய நிலைப்பாட்டை தற்போது வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த நடவடிக்கை தொடர்பாக அரசாங்கத்திற்குள் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான கலந்துரையாடல்களும் நடைபெறவில்லை என்று சொல்லி பிரதி அமைச்சரான நமல் சுதர்சன தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமவரை ஒரு முடிவு எடுக்கப்படுமாக இருந்தால் அந்த முடிவு குறிப்பிட எடுக்கப்படுவதற்கு முற்பாடு பல விவாதங்கள் இடம்பெற வேண்டும் என்று சொல்லியும் அது தேவை என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமவரை நாங்கள் இன்னும் எதையும் விவாதிக்கவில்லை, ஒரு கருத்து மட்டுமே இது தொடர்பாக இருக்கிறது என்பதும் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீதி அமைச்சு போன்ற பிற அமைச்சுக்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டும். சில நாடுகள் ஏற்கனவே இது போன்ற சட்டத்திட்டங்கள் அதாவது 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் போன் பாவிக்க கூடாது என்பது தொடர்பான சட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையில பார்க்கிற போது அப்படியான சட்டங்கள் இதுவரையில சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே இந்த 12 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனூடாக பல பிரச்சனைகள் அண்மை காலமாகவே இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அரசாங்கம் இத்தகைய முடிவுகளை எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறது. எனினும் அந்த தீர்மானம் முறையான விவாதங்களோ இதுவரையில எடுக்கப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசியை வைத்திருப்பவர்கள் அல்லது பயன்படுத்துவதை தடுப்பதற்காகத்தான் இந்த ஒரு தடையை அரசாங்கம் அறிவித்திருப்பதாகவும் இது தொடர்பாக அறிவித்திருக்கவில்லை பரிசீலித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாகத்தான் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜும் முன்பு அறிவித்திருந்தார் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. எதிர்காலத்துல முறையான விவாதங்கள் இடம்பெற்று அது சட்டபூர்வமாக ஆக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்துல இவ்வாறு கையடக்க தொலைபேசியினுடைய பாவனைகளை மட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மும்முரமாக செயற்படும் என்பது கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் கனடாவுடைய விசா தொடர்பான ஒரு செய்தியும் இன்றைய நாள்ல பார்க்க கிடைத்தது. குறிப்பாக கனடாவில் வருகை விசாக்களாகட்டும், கல்வி அல்லது அனுமதி மற்றும் இந்த பணி நிமித்தமான அனுமதிகள் தொடர்பான விசாக்களை குடிவரவு அதிகாரிகள் எப்போதும் ரத்து செய்யலாம் என்பதை தெளிவுபடுத்துகின்ற ரீதியில ஒரு புதிய விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதிகள் தொடர்பாக அறிந்திருக்க வேண்டும். குறிப்பாக என்னன்னு சொல்லி சொன்னா தொடர்ச்சியாகவே புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு குறிப்பாக கனடா என்பது பெரும்பாலான நாடுகளில் இருந்து கனடாவிற்கு குடிபெயர்ப்பது என்பது அதிகமாக இருக்கிறது. எனவே இது தொடர்பான விடயங்களையும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த செய்திகளையும் கொண்டு வந்தோம். குறிப்பாக இந்த மாற்றங்கள் நவம்பர் மாதம் 4ஆம் தேதியில இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த மாற்றங்கள் விதிகளை மீறுபவர்களாகட்டும் அல்லாட்டி தகுதியற்றவர்களாகட்டும் தகவல்களை இல்லாட்டி தவறாக கொடுத்திருப்பவர்களாகட்டும் இவர்களுடைய ஆவணங்கள் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த ஒரு விடயத்துடன் குடிவரவு அதிகாரிகளுக்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றவியல் சிக்கல்களாகட்டும் இல்லாட்டி மருத்துவ பிரச்சனைகளாகட்டும் காலாவதியான திகதியை தாண்டி அந்த நாட்டுல கனடாவில தங்கி இருத்தலாகட்டும் ஒப்புதலின் போது செய்யப்பட்ட பிள்ளைகள் போன்ற பல விடயங்களுக்காக விசாக்கள் அல்லது அனுமதிகள் ரத்து செய்யப்படலாம் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இன்னொரு விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது இந்த குறிப்பிட்ட
குறிப்பிட்ட நபர்கள் நிரந்தர குடியிருப்பாளர்களாக மாறினாலோ அல்லது கடவுச்சீட்டு இழந்தாலோ காலமானால், அதாவது அந்த கடவுச்சீட்டினுடைய ஆண்டு முடிவடைந்தாலோ அவை ரத்து செய்யப்படுவதால், அதாவது நேரடியாகவே ரத்து செய்யப்படுவதற்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வருகை விசாக்கள், கல்வி அனுமதி மற்றும் பணி உள்ளிட்ட அனைத்து தற்காலிக ஆவணங்களுக்கும், அதாவது விசாக்களுக்கும் பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது. இதே நேரத்துல இந்த விசா அமைப்பை மேலும் வெளிப்படைத்தன்மையாகவும் நியாயமானதாகவும் மாற்றுவதே தங்களுடைய விருப்பம் என்று கனேடிய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. முன்னதாக அதிகாரிகள் விசாக்களை ரத்து செய்கின்ற போது அது சில அதிகாரங்கள் என்பது பயன்படுத்திய போது அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியதாக இருந்தது. இதன் அடிப்படையில தான் இந்த ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். எனவே 4ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு அமுல் வருகிறது என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயம். இவ்வாறான காரணங்கள் சட்டத்தில் தெளிவாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதாம். எனவே விண்ணப்பதாரர்களுக்கும் ரத்து காரணத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கும் சரியாக அறிந்து கொள்வதற்கும் இவ்வாறான சட்ட ஏற்பாடுகள் மிக முக்கியமாக இருக்கிறது. இதனை கனேடிய அரசாங்கத்தினுடைய குடிவரவு திட்டத்தின் மோசடி நோக்கில பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த ஒரு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே போலியான ஆவணங்களை காண்பித்து கனடாவில் குடிபெயர்ப்புகளை தடுப்பதற்காக இவ்வாறான திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய மாற்றத்தினால அதிகமாக மக்கள் தங்களுடைய ஆவணங்களை இழப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனினும் தவறு இழைக்கப்பட்டால் தான் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறும் என்று சொல்லியும் இதனை கண்டு அஞ்ச வேண்டாம் என்பதும் அவர்களுடைய கருத்தாக அமையப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு நாட்டினுடைய குடியேற்ற நிபந்தனைகள் என்பது அது காலத்திற்கு காலம் மாறக்கூடிய ஒன்று. அப்படியான ஒரு மாற்றம் தான் தற்போதும் கனடாவில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இதை கண்டு அச்சப்பட தேவையில்லை, போலியான ஆவணங்களை கொடுத்தவர்கள் தான் அச்சப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக அமையப்பெற்றிருக்கிறது. இவ்வாறாக இன்றைய தினம் வெளிவந்த இலங்கையிலிருந்தும் கனடாவில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தொடர்பாகவும் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.